ரிமோட் அந்த இது இல்ல துப்பாக்கியா தான் கிடக்கு. இது நம்ம இந்த துப்பாக்கி தானே, வாட்டர் கன். ரூம்லாம் லைட்டு இந்த ஏஎம்க்குனா ஏபிசிடி சொல்லி கொடுக்குறது. நீ வேற எதாவது எடுக்க போறீங்கன்னு தான் நான் அதை காட்டினேன். அது ரெடி பண்ணலாமா? ரெடி பண்ணலாம், இன்னொரு நாள் ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டிவி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இந்த ஏர் கூலர் நம்ம ரெடி பண்ணி போடுவோம், அடுத்த வாரம் போடுவோம். இந்த வாரம் நம்ம டிவி ரிஸ்டோர் பண்ணி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிவி இருக்குது, எல்லாமே எல்இடி டிவி தான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டிவி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எப்பவும் போற இரும்பு கடைக்கு போயிருந்தோம். அவங்க கொஞ்சம் டிவிலாம் எடுத்து வச்சிருந்தாங்க, நிறைய டிவி இருந்துச்சு. அதில் நான் இந்த டிவி நான் இப்போ எடுத்து வந்திருக்கேன். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த டிவியை கலட்டி உள்ள என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதையும், இதை ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும், இந்த டிவிக்கு ஒரு மறுவாள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம டிவிக்கு பின்னாடி உள்ள ஸ்க்ரூவில் ஃபுல்லாக கழட்டிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி ஸ்க்ரூ இருக்கும், இங்கேயும் ஸ்க்ரூ இருக்கும். நம்ம டிவிக்கு பின்னாடி எல்லா ஸ்க்ரூவே கழட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளாஸ்டிக் பேனலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டஸ்ட்டாக இருக்கு, அதை நம்ம லேசாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டே தெரியும், நம்ம டிவியில் உள்ள பின்னாடி உள்ள பேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம டிவியோட மதர் போர்டு. டிவியில் 2 மதர் போர்டு இருக்கும், ஒரு பவர் போர்டு, ஒரு மதர் போர்டு இருக்கும். ஆனால் இதுக்கு 2 சேர்த்தே ஒரே மதர் போர்டை கொடுத்தாங்க. இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட். இது வந்து டிஸ்பிளேக்குள்ளே கனெக்டர். இது வந்து கண்ட்ரோலர் போர்டு, அதாவது நம்ம பவர் பட்டன், வால்யூம் பட்டன், மெனு பட்டன் போகக்கூடிய அந்த கனெக்டர். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய கனெக்டர். இந்த ஒயர் அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கருக்கு போகும். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா டிவியோட பேக் லைட்டுக்குள்ளே கனெக்டர். இது வந்து ஒய்ஃபைக்குள்ளே சிப்பு. இது சைடில் பார்த்தீங்கன்னா HDMI அவுட்புட்டு, USB அவுட்புட்டு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஏவி இன்புட்டு, ஈத்தர்நெட்டுக்குள்ளே போர்ட்டு எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட டிகாம் போர்டு. இந்த ஆண்டனா வந்து ஒய்ஃபைக்குள்ள ஆண்டனா. அது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனா ஒயர் தனியாக தான் இருக்கும். இது வந்து இந்த ஒய்ஃபை சிப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மதர் போர்டு தனியாக வெளியே கழட்டிட்டு ஐபி வச்சு நம்ம லேசாக க்ளீன் பண்ணிக்கிடலாம். இதுதான் பவர் இன்புட் கேபிள். இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து இதிலே ஜாயிண்ட் ஆகிருக்கு, அதனால் தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம ஸ்பீக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்குள்ள கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் போர்டு, அதாவது நம்ம ஆன் ஆஃப் பட்டன், முன்னாடியே பார்த்து ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் பட்டன், அதை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளே கனெக்டர். இதே நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி பேக் லைட்டோட கனெக்டர். இந்த மதர் போர்டில் 4 ஸ்க்ரூவை கழட்டிக்கிடலாம். இப்போ மதர் போர்டில் உள்ள ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இப்போ நம்ம மதர் போர்டை தனியாக எடுத்துக்கிடலாம். மதர் போர்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதனால் நம்ம ஐபி வச்சு க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. சும்மா நார்மலாகவே டெஸ்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இந்த மதர் போர்டில் எந்த கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மதர் போர்டில் நம்ம கரெக்டாக கனெக்டர் ஃபுல்லாக மாட்டிட்டு நம்ம வோல்டேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம டிஸ்பிளே கனெக்டர் மாட்டியாச்சு, கண்ட்ரோலர் போர்டுக்குள்ள கனெக்டரையும் மாட்டியாச்சு. இது வந்து பேக் லைட்டுக்குள்ளது, ஸ்பீக்கருக்குள்ளதையும் மாட்டியாச்சு. இதான் அதோட பவர் கனெக்டர். பவர் கனெக்டர் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம வோல்டேஜ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்சை போடு. பார்த்தீங்கன்னா இதுக்கு வோல்டேஜ் வந்துருச்சு. டிவி போர்டும் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே லைட் தெரியுது.
இதை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா அங்கே லைட் ஆஃப் ஆயிடுச்சு, அப்போ டிவி ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் ஆனால் டிவி ஆன் ஆயிடுச்சு, ஆனால் டிஸ்பிளேல எந்த படமும் தெரியலை. டிஸ்பிளே கனெக்டரும் மாட்டி தான் இருக்குது. டிஸ்பிளே கனெக்டர் மாட்டி தான் இருக்குது. ஸ்ட்ரிப்லையும் கட் விழுந்த மாதிரி தெரியல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படி திருப்பி வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா அதே டிவி நம்ம திருப்பி வச்சாச்சு, லைட்டும் எரியுது. சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். லைட் ஆஃப் ஆயிடுச்சு, அப்போ டிவி ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம டிவியோட மதர் போர்டுக்கு நான் வோல்டேஜ் கூட செக் பண்ணி பார்த்துருந்தேன். மதர் போர்டு ஆன் ஆயிடுச்சு, ஆனால் டிவியோட டிஸ்பிளேல எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒருவேளை பேக்லைட் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டிருந்தேன். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த லைட்டை வச்சு நான் டிவியோட டிஸ்பிளேல அடிச்சு நான் செக் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே பேக்லைட் பிரச்சனை தான். அதாவது பேக்லைட் பிரச்சனை நான் எப்படி அப்படின்னா டிவியோட டிஸ்பிளேல படம் தெரியும், ஆனால் எந்த வெளிச்சமே இருக்காது, ஒரு மாதிரி உருவப்படம் மாதிரி தான் தெரியும். அப்போ இந்த டிவியில வந்து பேக்லைட் பிரச்சனை இருக்கு, அதனால ஸ்கிராப் ஷாப்புக்கு வந்திருக்கு. ஒருவேளை அந்த பேக்லைட் பிரச்சனை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிவிங்கிறது ஓட ஆரம்பிச்சிடும். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், டிவியில் எந்த இதுவுமே இருக்காது, ஆனால் டிவி ஆனில் தான் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி லைட்டை வச்சு நம்ம செக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நோ சிக்னல்னு சொல்லி ஓடுது பாருங்கள். ஆனால் லைட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதுதான் பேக் லைட்டுக்கு உண்டான கனெக்டர். இது பார்த்திங்கன்னா டிவிக்கு உள்ளே போகும். அதாவது பேனலுக்கு பின்னாடி இருக்க பேக் லைட்டுக்கு இந்த ஒயர் தான் வோல்டேஜ் கொடுக்கும். இந்த ஒயருக்கு இந்த மதர் போர்டிலேருந்து வோல்ட்டுங்கிறது கிடைக்கும். நம்ம மதர் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு இந்த கனெக்டரில் வோல்டேஜ் வருதான் செக் பண்ணிக்கிடுவோம். மதர் போர்டுக்கு நான் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பேக் லைட்டுக்குள்ள கனெக்டரில் நம்ம மல்டிமீட்டருக்குள்ள ப்ராப்பை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வோல்டேஜ் எதாவது வருதா அப்படியே. 21 வோல்ட் வருது. இது வந்து கரெக்டான வோல்டேஜ் தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மதர் போர்டில் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை ஃபுல்லாகவே டிவிக்கு பின்னாடி இருக்க பேக் லைட்டு தான். இப்போ நம்ம என்ன போடுறோம்னா இந்த பேனல்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம கழட்டிட்டு பேக் லைட்டை நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். கீழே ஒரு 5 ஸ்க்ரூ இருக்குது, அதையும் நம்ம கழட்டிக்கிடலாம். இந்த டிவி சைடில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், அதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிடலாம். நம்ம இந்த பேனலை ரிமூவ் பண்ணணும். இதை கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் இது கிராக் ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட் போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா பேனலை செக்யூராக கழட்டியாச்சு, டேமேஜ் இல்லாமல். இதை நம்ம தனியாக ஓரமாக வச்சுக்கிடலாம். இதில் வந்து 2-3 லேயர்ஸ் ஃபிலிம்ஸ் இருக்கும், அதுவும் தெரியும். இது எதுக்காக அப்படின்னா பேக்லைட்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். நம்ம இருந்த மாதிரிக்கே எடுத்து வச்சுக்கிடலாம். 2 லேயர் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஓரமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் பேக் லைட்டு. இந்த பேக் லைட் இருந்தால் நம்ம டிவிக்கு தேவையான வெளிச்சங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம பேக் லைட் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இது சரி பண்ண முடியுமா பார்ப்போம். நம்ம செக் பண்ணி பார்த்ததுல பேக் லைட் ஸ்ட்ரிப்பில் உள்ள எல்இடி ஃபுல்லாகவே பஸ்ட் ஆயிடுச்சு. இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம மாற்றி தான் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா லோக்கல் எலக்ட்ரானிக் கடையில் கிடைக்கும். நம்ம இப்போ மார்க்கெட் போயிட்டு இது கிடைக்குதான்னு பார்த்துட்டு நம்ம வரலாம். நம்ம லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போயிட்டு நமக்கு தேவையான பேக்லைட் ஸ்ட்ரிப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பேக்லைட் ஸ்ட்ரிப்பை நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிடுவோம். நம்ம வாங்கிட்டு வந்த பேக்லைட் ஸ்ட்ரிப்போட கனெக்டரை நம்ம மதர் போர்டில் இருக்க பேக்லைட் ஸ்ட்ரிப்போட கனெக்டரில் நம்ம மாட்டிக்கிடலாம். மதர் போர்டில் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த பேக்லைட் ஸ்ட்ரிப்பை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மதர் போர்டுக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்சை போட்டாச்சு. இந்த லைட் எரியணும். லைட் எரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டன் ஆன் பண்ணி பார்ப்போம். பட்டன் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம அப்புறமா மாற்றிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வாங்கிட்டு வந்த பேக் லைட் ஸ்ட்ரிப்பை இதை ஸ்க்ரூ பண்ணி மாட்ட முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூவோட ஹோலுங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படுது, அதனால அதை மாட்ட முடியாது. அதுக்காக நம்ம வேறு ஒரு ஐடியா பண்ணி இருந்த இடத்துலையே நம்ம வச்சுட்டு பின்னாடி வழியாக நம்ம கேபிள் டை மூலிமா நம்ம மாட்டிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேபிள் டை எடுத்துகிட்டு டிவியோட பின் சைடில் இருந்து கேபிள் டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு
இது நம்ம கேபிள் டையை பின்னாடி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். இதே மாதிரி மற்ற மோடுக்கும் நம்ம பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 3 டை போட்டாச்சு. நம்ம அப்படி பின்னாடி திருப்பி டை நம்ம லாக் பண்ணிக்கிடுவோம். நம்ம வாங்கிட்டு வந்த பேக்லைட் ஸ்ட்ரிப்பை நம்ம டிவியை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே வரக்கூடிய பேப்பரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேக்லைட் ஸ்ட்ரிப்பை வந்து நான் வந்து கேபிள் டை மூலியமாக தான் நான் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். சரிதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு லேயர், அதாவது டிஃப்யூசர் இருக்கு இல்லையா, அதை நம்ம மேலே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிரைட்னஸ்லாம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். இதுதான் அதுக்கு மேலே இந்த 2 ஷீட்டு. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம மதர் போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்டை எரிய விடுவோம். பிரைட்னஸ்லாம் ஈவனாக இருக்கா அப்படின்னு அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம மேலே வரக்கூடிய 2 ஷீட்டையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணி இந்த பிரைட்னஸ்லாம் ஈவனாக வருதா நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா பேக் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரைட்னஸ்லாம் ஈவனாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே கவர்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே இருக்க அந்த டிஸ்பிளேக்குள்ள பேனலை மேலே இன்சர்ட் பண்ணி இன்னொரு தடவை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். அதுலேயும் நம்ம கரெக்டாக பிரைட்னஸ்லாம் ஈவனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம கலட்டி வச்ச பேனல் இது. இதை நம்ம மேலே இருந்த மாதிரியே அந்த கிளிப்பெல்லாம் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஃப்ரண்ட்டில் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ நம்ம டிவியை பின்பக்கமாக திருப்பி அதுக்கு பின்னாடி உள்ள மதர் போர்டு இருக்க கனெக்டர்லாம் மாட்டிட்டு நம்ம பேனலில் போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கேபிள் டை ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம மதர் போர்டை வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிடலாம். நம்ம மதர் போர்டை வச்சு ஸ்க்ரூ போட்டியாச்சு. இப்போ அந்த 2 பிளாஸ்டிக்கையும் எடுத்து நம்ம இருந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிடுவோம். நம்ம கீழே இருந்து கலட்டணும் இல்லையா ஒரு 5 ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூ இப்போ நம்ம போட்டுக்கிடலாம். நம்ம கலட்டின கண்ட்ரோலர் போர்டை நம்ம வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிடலாம். நம்ம ஸ்பீக்கருக்குள்ள கனெக்டரையும் இது வழியாக கீழே விட்டுட்டு நம்ம மாட்டிக்கிடுவோம். அந்த 2 கேபிளையும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்க்ரூ போடணும். நான் உல்ட்டாவாக பண்ணிட்டேன். ரைட்டு. இப்போ இந்த 2 கேபிளும் உள்ளே வந்துருச்சு. இனிமே பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஸ்பீக்கரை மாட்டிக்கிடுவோம். ஓகே, ஸ்பீக்கர் அதை ஒரு பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூவை போட்டுக்கிடுவோம். இது வந்து ஏசி இன்புட் கேபிள். இதை இப்போவே மாட்டினா தான் பேனல் போடும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம கலட்டின கேபிள் எல்லா கேபிளுமே மாட்ட போகிறோம். பேக்லைட் கனெக்டரை மாட்டிக்கிடுவோம். ஃபைனலாக நம்ம டிஸ்பிளேக்குள்ள கனெக்டரை மாட்டிக்கிடுவோம். நம்ம எல்லா கனெக்டரையும் நம்ம மாட்டியாச்சு. இதுக்கு மேலே இருக்க அந்த ஹவுசிங் பேனலை போட்டுட்டு ஸ்க்ரூவை போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம மதர் போர்டை கவராக இருக்க ஹவுசிங் எடுத்தாச்சு. ஓகே, பக்கா உட்காந்துருச்சு. இப்போ நம்ம இருக்க பேலன்ஸ் உள்ள ஸ்க்ரூவை மட்டும் போட்டுக்கிடுவோம். நம்மக்கிட்ட இன்னும் 2 ஸ்க்ரூ மிச்சம் இருக்குது. அது எதிரோட ஸ்க்ரூன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று. நம்ம டிவியில் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொலினை வச்சு இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிக்கிடலாம். நம்ம டிவியை கொலினை வச்சு நான் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஸ்க்ரீனை மட்டும் க்ளீன் பண்ணலை. அதுக்கு நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கரை அப்படியே பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், புது டிவி மாதிரி தான் இருக்குது. இன்னும் அந்த ஸ்டிக்கரை கூட கிளிக்காமல் அந்த பழைய ஓனர் வச்சுருக்காங்க போல இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணலாம். டிவி ஆன் பண்ணி பார்ப்போமா?
லைட் எரியுது. இந்த ரிமோட் ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 100 ரூபா. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிராண்டோட வந்துருச்சு. ஆண்ட்ராய்ட் டிவி இது. நம்மள மாதிரி முட்டை தர நமக்குள்ள சேனல் சர்ச் பண்ணி பார்ப்போம். நமக்குள்ள சேனலே வந்துருச்சு. நான் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்பீக்கர் தான் சூப்பராக இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்ய போறோம். அது எதுல செய்ய போறோம் அப்படின்னா இளநீ கூடு தேங்காவை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சவுண்ட் சூப்பரா இருக்கு பேரு என்ன. நம்ம தேங்காவை செய்யற ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேங்காய், ஒரு மொபைல் ஒர்க் ஆகுறதுக்கு 3 முக்கியமான பொருள் தேவைப்படும். முன்னாடி பாத்துருந்தோம். மதர் போர்ட், டிஸ்ப்ளே, பேட்டரி. இதை வச்சு தான் இன்னைக்கு மொபைல் கிரியேட் பண்ண போறோம். அது எதுல பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசில கிரியேட் பண்ண போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேட்டரி கனெக்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். சார்ஜ் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. ஜிபி இன்டர்னல் பார்ப்போம். யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட இந்த மொபைல் ரீசைக்கிள் ஷாப்புக்கு வந்து நம்ம கையில மாட்டி இதுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா பேட்டரியும் டிஸ்பிளேயும் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கே எல்லா பக்கம் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்த டிவியை நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம டிவி ரெடி பண்ண செலவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 500 ரூபாய்க்கு நான் அந்த பழைய இரும்புகள் டிவி எடுத்தேன். 250 ரூபாய்க்கு பேக் லைட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு நான் ரிமோட் வாங்கியிருக்கேன். மொத்தம் 850 ரூபா ஆச்சு. 850 ரூபாய்க்கு ஒரு டிவி ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ஆண்ட்ராய்ட் டிவியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நான் நம்ம சேனலில் ரிஸ்டோரேஷன் சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இரும்பு கடையிலேருந்து எடுத்த பொருட்கள்லாம் நான் சரி பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தலைய வந்துட்டான். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. அலப்ரா 13 ப்ரான் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரான்.